வர்த்தக மொழி பேசும் வளர்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். கிரிப்டோ ட்ரேடிங்க்கு நம்ம நெறைய பேர் புதுசா வந்திருக்கோம். ஸோ கிரிப்டோ ட்ரேடிங் பயன்படுத்தக்கூடிய நெறைய வார்த்தைகள் அப்படின்றது நமக்கு புதுசா இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சர்ஸ்ல சரியா தான் ட்ரேட் பண்றோமா அப்படின்ட்டு தெரியாமயே நெறைய தவறுகள் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஒரு கிரிப்டோ ட்ரேடர் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள் என்ன? ஸோ அதனுடைய பயன்பாடுகள்லாம் என்ன அப்படின்ற விஷயங்கள தான் இந்த வீடியோல பேசப் போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போடப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நாம வந்து ஒரு லிங்க் குடுத்திருப்போம். டெல்டா எக்ஸ்சேஞ்ச். இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் டெல்டா எக்ஸ்சேஞ்ச். அதத்தான் நான் வந்து ட்ரேடிங்க்காக பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த லிங்க கிளிக் பண்ணுவதன் மூலியமாக டெல்டா எக்ஸ்சேஞ்சில மட்டும் இல்லாம நம்மளுடைய கிரிப்டோ கம்யூனிட்டிலயும் இணைந்து கொள்ளலாம். இதுல உன்னுடைய பேஜர், செல் நம்பர், இமெயில் எல்லாம் இருக்குது. அடுத்த வாரம் வெப்சைட் கூட ஓபன் பண்ண போறான்டா. லிங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சைன் அப் பேஜ் இருக்கும். சைன் அப் பேஜ்ல உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட் மூலியமாகவோ, அல்லது இமெயில் பாஸ்வேர்ட் போடுவதன் மூலியமாகவோ சைன் அப் பண்ணிக் கொள்ளலாம். சைன் அப் பண்ணுவதற்கு முன்னாடி, மேல நம்மளுடைய ரெஃபரல் கோடு தான் அப்ளை ஆயிருக்கா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் வழியாக இணைவதன் மூலியமாக 10% டிஸ்கவுண்ட் அப்படின்றது உங்களுடைய ட்ரேடிங் ஃபீஸ்ல கிடைக்கும். சைன் அப்ப ரொம்ப சுலபமா முடிச்சதுக்கு பிறகு கேஒய்சி வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். முதல்ல ஃபோன் வெரிஃபிகேஷன், அடுத்தது ஆதார் கார்டு, அடுத்தது பான் கார்டு, அடுத்தது செல்ஃபி வெரிஃபிகேஷன். இந்த 4 விதமான வெரிஃபிகேஷனும் ரொம்ப சுலபமா முடிச்சிரலாம். வெரிஃபை நவ் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபோன் வெரிஃபிகேஷனில் ஆரம்பித்து செல்ஃபி வெரிஃபிகேஷன் வரை எல்லா ப்ராசஸும் அடுத்தடுத்து ரொம்ப சுலபமாக நம்ப கம்ப்ளீட் பண்ணிற முடியும். உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடித்தத பிறகு, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்து, பேங்க் வெரிஃபிகேஷன கம்ப்ளீட் பண்ணிருங்க. பேங்க் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு, இது மாதிரி 2 அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு காட்டப்படும். ஃபர்ஸ்ட்டு ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும், 2 நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் அப்படின்ட்டு 2 விதமான அக்கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 விதமான அக்கவுண்ட்லும் உங்களுடைய பேங்க் ஆப்ல பெனிஃபிஷரியா ஆட் பண்ணி வச்சுக்கங்க. இது 2 விதமான அக்கவுண்டுக்கும் பேங்க் ஆப்பின் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் செய்யும்போது மட்டும் தான் உங்களுடைய டெல்டா எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் செய்யப்படும். சரியா புரிஞ்சுக்கணும். யுபிஐ ஆப்பின் வழியாக இங்க டெபாசிட் பண்ண முடியாது. என்னப்பா இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கே! யுபிஐனா ஈஸியா இருக்குமே அப்டின்ட்டு வந்து தோணும். நீங்க ரூ. 1,00,000க்கு கீழ டெபாசிட் பண்றீங்க அப்டின்ற பட்சத்தில, உங்களுக்கு யுபிஐ ஆப்ஷனும் இருக்கு. யுபிஐ ஆப்ஷன் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, உங்களுடைய யுபிஐ ஐடி என்ன அப்டின்றத தெரிஞ்சுக்கிட்டு, யுபிஐ ஐடி வெரிஃபிகேஷன கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய யுபிஐ வழியாகவும் இங்க டெபாசிட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சுலபமாக. எவ்வளவு பணம் வேணுமோ அத என்டர் பண்ணிட்டு, அதற்கு பிறகு என்ன பண்ணணும், பே அப்படின்றத வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது இந்த மாரி கியூஆர் கேட்கும். அதுவே நீங்க மொபைல் ஃபோன்ல தான் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்களுடைய யுபிஐ ஆப் டைரக்ட்டாக ஓப்பன் ஆகும். அதில யுபிஐ பின் போடுவதன் மூலியமாக சுலபமாக டெபாசிட் செய்து கொள்ளலாம். அல்லது சிஸ்டத்தில தான் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்றதன் மூலியமாக டெபாசிட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிடிசி யுஎஸ்டி சார்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணதுக்கு பிறகு மேல ஆட் ஃபண்ட் கிட்ட அக்கவுண்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து இருக்கும். ஸோ அங்க கர்சர கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா, அக்கவுண்ட் இன் யூஸ் மெயின்ல இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க. மார்ஜின் மோட் ஐசோலேட்டடா இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கங்க. இது மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுல ஆட்டோ மார்ஜின் டாப் அப் அப்படின்றது ஒரு சிலருக்கு எனேபிள் இருப்பதற்கு சான்சஸ் வந்து இருக்கு. அத டிசேபிள் வந்து பண்ணிக்கங்க. ஸோ இதுவரை சொன்னது எல்லாம் அக்கவுண்ட்ட செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. லிவரேஜ சரியா யூஸ் பண்ணா அது சூப்பர் பவர் மாதிரி. அதவே எக்கு தப்பா வச்சா அது நமக்கு நாமே வச்சுக்கிற சூனியம் மாதிரி. லிவரேஜ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இப்போ இந்த அக்கவுண்ட்ல ரூ. 20,000 இருக்கு. ஸோ இத வச்சு பிட்காயின் வாங்க ஆசைப்பட்டா 0.002 பிட்காயின் மட்டும் தான் வாங்க முடியும். ஆனா இதே பிட்காயின வச்சு நம்ம ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணணும் அப்டின்ட்டு விருப்பப்பட்டா, என்னால 0.3 பிட்காயின் வர வாங்கி ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது வெறும் 20,000 வச்சு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய பிட்காயினுடைய மதிப்பு 30,00,000. அடடா! இது சூப்பரான மேட்டரா இருக்கே! அப்டின்ட்டு உங்களுக்கு தோணும். அதுக்கு நடுவுல பெரிய சிக்கல் இருக்கு. அத மறந்துற வேண்டாம்.
லிவரேஜ யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அவ்வளவு பெரிய ரிஸ்க்கும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் எல்லா ட்ரேடுக்கும் 200x லிவரேஜ் பயன்படுத்துவதே கிடையாது. 50x மட்டும் தான் நான் வந்து பயன்படுத்துவேன். அதற்கு என்ன காரணம் அப்டின்னா, எந்த அளவுக்கு அதிகப்படியான லிவரேஜ் வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு குறைவான ஸ்டாப் லாஸ் தான் வைக்க முடியும். லிக்விடேஷன் பிரைஸ். முன்கூட்டி ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னது இங்க லிக்விடேஷன் பிரைஸாக மாறுது. ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நம்மளுடைய பொசிஷனுக்கு நாம செட் பண்ணா அது ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய பொசிஷனுக்கு எக்ஸ்சேஞ்சுக்காரன் செட் பண்ணா அதுக்கு பேரு தான் லிக்விடேஷன் பிரைஸ். லிக்விடேஷன் பிரைஸுக்கு அதிகப்படியாக நம்ம $1 கூட ஸ்டாப் லாஸாக வைக்கவே முடியாது. டேய் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. பிட்காயினுடைய ஒரு நாள் மொமெண்டம் $2000லிருந்து $3000 இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, நீங்க 200x லிவரேஜ் எடுத்து தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்டின்ட்டு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு வெறும் $300 தான் லிக்விடேஷன் பிரைஸாக கிடைக்கும். இன் கேஸ் அது மட்டும் ஹிட் ஆச்சு அப்டின்னா, உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டல்ல இருந்து 50%க்கு மேல நக்கிட்டு போயிடும். கிரிப்டோ ட்ரேடர்ஸ் அதிகமாக குழம்பி போகக்கூடிய ஒரு இடம், மார்க்கெட் ஆர்டரா, லிமிட் ஆர்டரா எது பெஸ்ட்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 பேர் ட்ரேட் பண்றோம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதுல 500 பேர் மார்க்கெட் ஆர்டர், 500 பேர் லிமிட் ஆர்டரும் வச்சிருக்கோம். 2 பேரும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பயன்படுத்துறோம். 2 பேருடைய டார்கெட்டும் 1,19,800 தான் இருக்கு அப்படின்ட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 1,19,800 டார்கெட்ட மார்க்கெட் ஹிட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் யாருடைய ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? மார்க்கெட் ஆர்டர் தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ முதல்ல இருக்கக்கூடிய 500 பேரும் சேஃப் ஆயிட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடிய 500 பேருடைய ஆர்டரும் வந்து ட்ரிகர் ஆவதற்கு டைம் வந்து எடுத்துக்கும். இதற்குண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க, முதல்ல மார்க்கெட் ஆர்டர்னா என்ன? லிமிட் ஆர்டர்னா என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஆர்டர்னா என்னன்னா, நாம ஒரு டார்கெட் பிரைஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். 1,19,800 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1,19,800 மார்க்கெட் ட்ரிகர் பண்ணும்போது, அது வெறும் ட்ரிகர் பிரைஸ் மட்டும் தான். அங்கிருந்து +$10 அல்லது -$10 எப்படி வேணும்னா செல் பண்ணலாம். அதுதான் மார்க்கெட் ஆர்டர். அதுவே நீங்க லிமிட் ஆர்டராக செட் பண்ற பட்சத்துல 1,19,800 அப்படின்ற லெவல மார்க்கெட் டச் பண்ணதுக்கு பிறகு, அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு, எக்ஸாக்ட்டா 1,19,800ல மட்டும் தான் செல்லிங் வந்து நடக்கும். +$1ல கூட செல் ஆகாது. -$1 கூட எடுத்துக்காது. ஸோ இதனால லிமிட் ஆர்டர் செட் பண்ணும்போது கவனமா இருங்க. இன்கேஸ் மார்க்கெட் இந்த மாரி ஷார்ப்பான ரிவர்சல் எடுத்துச்சு அப்படின்னா, உங்களுடைய பொசிஷன் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த மாதிரி பிரச்சனைகள இருந்து எப்படி நானே தற்காத்துக் கொள்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லிவரேஜ எப்பொழுதும் 50xக்கு மேல கொண்டுட்டு போகவே மாட்டேன். 90% காலங்களில் 50x மட்டும் தான் வந்து பயன்படுத்துவேன். ரொம்ப ரொம்ப ரேரா தான் வந்து 100ஓ, 150ஓ வந்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் என்னுடைய ஆர்டர் டைப் எப்பொழுதும் லிமிட்ல மட்டும் தான் இருக்கும். அதாவது என்ட்ரி எடுக்கும்போது மட்டும் தான் லிமிட் ஆர்டர பயன்படுத்துவேன். இன்கேஸ் 7:30 மணிக்கு மேல ட்ரேட் பண்ணுவேன் ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சுச்சு அப்படின்னா, பெஸ்ட் பிட் அப்படின்ற இந்த ஆப்ஷன பயன்படுத்தி என்ட்ரி எடுத்துக்குவேன். என்ன காரணம் அப்படின்னா, 7:30 மணிக்கு மேல மார்க்கெட்டோடைய மொமெண்டம் ரொம்ப வொலடைலாக இருக்கும். அப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைஸே எக்ஸாக்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால பெஸ்ட் பிட் பயன்படுத்துவதன் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல விலைக்கு என்ட்ரி அப்படின்றது கிடைச்சிரும். என்னுடைய எக்ஸிட் எப்பொழுதும் அது டார்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் ஆர்டர் மட்டும் தான் வந்து வச்சுக்குவேன். லிமிட் ஆர்டர் எப்பொழுதும் வந்து பயன்படுத்தவே மாட்டேன். ஃபீஸ். எக்ஸ்சேஞ்சுக்கு குடுக்கக்கூடிய ஃபீஸ் அப்படின்றது நம்ப பயன்படுத்தி ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணதுக்கு பிறகு வரக்கூடிய ஃபீஸ். ஸோ இந்த ஃபீஸ பத்தி நெறைய பேருக்கு நெறைய விதமான ஒப்பீனியன்ஸ் அப்படின்றது இருக்கலாம். நான் முன்கூட்டி சொன்ன விஷயங்கள வச்சு கூட உங்களுக்கு மைண்ட்ல தோணலாம். லிமிட் ஆர்டர் பயன்படுத்துறவங்க மேக்கர்ல வருவாங்க. மார்க்கெட் ஆர்டர் பயன்படுத்துறவங்க டேக்கர்ல வருவாங்க. மேக்கர் ஃபீஸ் 0.02% மட்டும் தான். அதுவே டேக்கர் ஃபீஸ் 0.05% இருக்கு. அப்படி பார்க்குறப்போ, முன்கூட்டி நீங்க சொன்னது மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புரோக்கரேஜ் அப்படின்றது அதிகமாக தானே இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். எல்லா ஆர்டருமே லிமிட் ஆர்டரா போட்டா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு உங்கள்ல நெறைய பேர் வந்து யோசிக்கலாம். அதுதான் தவறான விஷயம்.
டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை அப்படின்றது கிடைக்கும். இப்ப நான் ஒரு ஆர்டிகல்ல காமிக்கிறேன் பாருங்க. மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஆர் லிமிட் ஆர்டர்ஸ் தட் கெட் ஃபில்ட் இம்மீடியட்லி. இருக்கிறதுலயே ரொம்ப அதிகப்படியான ஃபீஸ்னா எது? டேக்கர் ஃபீஸ் மட்டும்தான். அது மார்க்கெட் ஆர்டராக இருந்தாலும் சரி, லிமிட் ஆர்டராக இருந்தாலும் சரி, உடனுக்குடனே எந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ, அது எல்லாம் டேக்கராக தான் கன்சிடர் பண்ணும். அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இவங்களுடைய ஆர்டிக்கிள்ல வந்து குடுத்துருக்காங்க. மேலும் நெறைய லிமிட் ஆர்டர பத்தி இன்னும் நெறைய படிக்கும்போது, இஃப் இட் இம்மீடியட்லி மேட்சஸ் வித் அன் எக்ஸிஸ்டிங் ஆர்டர் இன் த புக், இட் பிகம்ஸ் டேக்கர் ஆர்டர். இஃப் இட் வெயிட்ஸ் இன் த ஆர்டர் புக் ஃபார் அ மேட்ச், இட் பிகம்ஸ் அ மேக்கர் ஆர்டர். சரிங்களா? ஸோ நீங்க லிமிட் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னாலும், அது டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா, அது டேக்கர் ஆர்டராக தான் கன்சிடர் செய்யப்படும் அப்படின்றத ரொம்ப தெளிவா குடுத்துட்டாங்க. ஸோ மக்களே, நம்ம இப்ப தான் கிரிப்டோ ட்ரேடிங்ல ஆரம்ப காலகட்டத்தில இருக்கோம். இதில இந்த ஃபீஸ பத்திலாம் கவலைப்பட்டுட்டு, ஸ்ட்ராட்டஜி மேல கவனம் செலுத்தாம, எப்படி இந்த ஃபீஸ் வழியாக சேவ் பண்றது அப்படின்றதிலேயே நீங்க கவனம் செலுத்த வேண்டாம். அத வந்து கவர்ன்மெண்ட் நிச்சயமா பார்த்துக்கும். இப்போ உலக நாடுகள் முழுக்க கிரிப்டோவ எப்படி வந்து ரெகுலேட் பண்றது, அத எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படின்ற நெறைய விஷயங்கள பத்தி தான் வந்து பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அத வந்து கவர்ன்மெண்ட் முறைப்படி ஒழுங்குபடுத்திரும். அப்ப இந்த புரோக்கரேஜஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபட்டுக்கிட்டு நம்மகிட்டயே வந்து இவ்வளோ புரோக்கரேஜ் கம்மி, இல்ல புரோக்கரேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஸோ அதனால உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மேல கவனம் செலுத்துங்க. உங்களுடைய பொறுப்பு அப்படின்றது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து பயன்படுத்தணும், கிரிப்டோ ட்ரேடுக்கு ஏத்த மாரி அத எப்படி வந்து சேஞ்சஸ்லாம் கொண்டுட்டு வரணும், இன்னும் எந்த அளவுக்கு நெறைய சம்பாதிக்க பிளான் பண்ணணும் அப்படின்றத மட்டும் கவனம் செலுத்துங்க. வலியது வாழும். நன்றி.